ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் சாப்டரில் வந்து லாஸ்ட் வீடியோஸில் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் அண்ட் காப்டைக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் சப்ளை அண்ட் அந்த சப்ளை டாபிக் மொத்தமாக பார்க்க போகிறோம். எப்படி நம்ம டிமாண்ட் டாபிக் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் சாப்டரில் வந்து லா ஆஃப் டிமாண்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட், இந்த மாதிரி எல்லா டாபிக்மே தான் சப்ளைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு பேசிக்காக சப்ளை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ளைனா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போது நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா அந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் சேலபிளான ப்ராடக்டாக இருக்கணும், சேல் பண்ணணும். அப்போ அந்த சேல் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் டிமாண்ட் இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் லாஸ்ட் சாப்டரில். அந்த டிமாண்ட் வந்து யார் சைடு வரும்னா கஸ்டமர் சைடு. கஸ்டமர் வாங்கினா தான் டிமாண்ட் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது ப்ரொடியூசர் சைடில் சப்ளை இருக்கணும். ஸோ ப்ரொடியூசர் சைட்லேருந்து சப்ளையை தான் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் சப்ளை இஸ் அசோசியேட்டட் வித் த ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஸோ ரொம்ப முக்கியமான திங் இது. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி அண்ட் த சப்ளை ஆஃப் தட் கமாடிட்டி. ஸோ எப்படி டிமாண்டும் ப்ரைஸை வச்சு நம்ம ப்ரைஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர், ப்ரைஸ் இஸ் ஆல்சோ த ஒன் ஃபேக்டர். அதே மாதிரி சப்ளைக்குமே ப்ரைஸ் இஸ் ஆல்சோ த ஒன்லி ஃபேக்டர். For example, if the price of the cloth increases, the supply of the cloth will also increase. ஸோ ஒரு பொருளுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளுக்கான சப்ளையும் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகும். So the supply, this is due to the fact that when the price rises, it is profitable to increase the production and hence supply increases. ஸோ இப்போ ஒரு நல்லா சேல் ஆகிட்டுருக்கிற விஷயங்கள் இப்போ என்னவா இருக்கலாம்னா சானிடைசர்ஸ் அண்ட் மேக்ஸிமமாக மாஸ்க்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் எதை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா மாஸ்கோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம மாஸ்கோட சப்ளைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்காக சப்ளைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா இதுக்கான ப்ரைஸ் எல்லாம் ரைஸ்டு வேல இருக்கு இப்போது. ஸோ எல்லாத்துக்கான ப்ரைஸ் இந்த டைமில் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் போது அந்த டைமில் சப்ளையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸ் நல்லா பார்க்க முடியும். ஸோ த லா ஆஃப் சப்ளை டிஸ்கிரைப்ஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் அ குட் அண்ட் த சப்ளை ஆஃப் த குட். அது வந்து இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது டிமாண்ட். என்னென்னா நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறது ப்ரைஸை வச்சு பார்க்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அ டைரக்ட். ஓகே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கா, டிமாண்ட் இருக்காது. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கா, டிமாண்ட் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்மளுக்கு குவான்டிட்டி டிமாண்டில் நம்மளால் கண் எதிரில் பார்க்க முடியாது. ஆனால் சப்ளையில் பார்க்கலாம். சப்ளையில் பார்க்கலாம்னா என்னென்னா அந்த ப்ராடக்ட்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை நிறைய சப்ளை பண்ணுவாங்க மார்க்கெட்டில். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா other things remaining the same, if the price of a commodity increases, its quantity supplied increases, and if the price of the commodity decreases, the quantity supplied also decreases. So supply இருக்கு, supply of quantity இருக்கு, price இருக்கு. price in case increase ஆச்சுன்னா சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நாலு பொருள் விற்றுட்டு இருந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 5 ப்ராடக்ட்ஸ் விற்றுட்டு இருந்த இடத்துல அந்த ஷாப்பில் இன்கேஸ் ப்ரைஸ் வந்து ₹2 ஜாஸ்தியாக இருக்குன்னா 20 ப்ராடக்ட்ஸாக இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்ளை ஜாஸ்தி ஆகும். கடையில் வந்து ஸ்டாக் நிறைய வச்சுப்பாங்க. அதுவே ப்ரைஸ் வந்து ₹2 இருந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ₹20 இருந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ₹12 மாற்றிருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பொருள் நிறைய பணம் கம்மி பண்ண ஸோ சீப்பாக பொருள் விற்றாங்கன்னா நிறைய வந்து வாங்குவாங்க பொருட்கள். ஸோ அந்த பொருட்கள் நிறைய வாங்கும்போது அது கம்பெனிக்கு ஒரு லாஸாக போகும். ஏன்னா கம்மியாக வச்சு விற்று நிறைய பொருள் விற்று போச்சுன்னா அவங்களுக்கு அது லாஸ். அதுவே நிறைய பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் 5 கூட்ஸ் விற்ற இடத்துல ₹20 வரத்துக்கும் 3 கூட்ஸ் விற்ற இடத்துல ₹20 வரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளை ஃபங்க்ஷன். த சப்ளை ஆஃப் அ கமாடிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் எப்படி சப்ளை ஒரு கமாடிட்டி எப்படி டிட்டர்மைன் பண்ணணுன்னா ப்ரைஸும் ஒரு காரணம், ப்ரைஸ் ஆஃப் லேபர்
அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், லேபர் அண்ட் கேபிட்டல் என்ன நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் இது சார்ந்த கூட்ஸ் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஃப்யூச்சர் ப்ரைஸ், முக்கியமாக ஃப்யூச்சர் ப்ரைஸ், இதெல்லாம் வச்சு தான் சப்ளை ஃபங்க்ஷனை கவனிப்போம். அந்த சப்ளை ஃபங்க்ஷன் என்னென்னா குவான்டிட்டி சப்ளைடு. ஸோ குவான்டிட்டி சப்ளைடு ஆஃப் எக்ஸ் கமாடிட்டி, இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு கமாடிட்டி ப்ரைஸு என்ன, ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கூட்ஸ் என்ன, ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, டெக்னாலஜி என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த என்ன பண்ண நினைக்கிறார் ப்ரொடியூசர், ஃப்யூச்சரில் என்ன ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கணிச்சு தான் நம்ம சப்ளை ஃபங்க்ஷனை எடுப்போம். நெக்ஸ்ட் என்னென்ன அசம்ஷன்ஸ். அகெயின் நிறைய பேர் அசம்ஷன்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்க. அசம்ஷன்ஸ்னால் என்னென்னா நம்ம யூகிச்சு ஒரு விஷயத்தை நம்ம கணிக்கிறோம். எக்கனாமிக்ஸ்னாலே என்னென்னா ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களில் ஒரு சில டைம் கணிப்பேன். அந்த மாதிரி கணிக்கும்போது அந்த மாதிரி நான் ஃபோர்காஸ்ட் அதுக்கு கணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் ஃபோர்காஸ்டிங். ஸோ அந்த மாதிரி நான் ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படும். என்னென்னா ஃப்யூச்சரில் நான் பண்ணும்போது அப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ இப்படியெல்லாம் மாறலாம், இப்போது இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு அப்போது இப்படியெல்லாம் சேஞ்சஸ் வரத்துக்கான சாத்தியம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது. அப்போது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறது தான் அசம்ஷன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோ சேஞ்ச் இன் தெர் இஸ் நோ சேஞ்ச் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேபரும் சரி கேபிட்டலில் அதுக்கான ப்ரைஸஸ் மாற்றங்கள் இருக்கக்கூடாது. அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ். ஸோ கேபிட்டல் கூட்ஸ் மாறிச்சுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே மாறிவிடும். கேபிட்டல் கூட்ஸ்னால் என்னென்னா நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸை நம்ம கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லுவோம். அந்த முதலீடு பண்ண அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸ் மாறிச்சு, அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாமே மாறும். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தானாக கிடைக்கணும். அது ஏதாவது ஒன்று ஸ்டாப் ஆச்சுன்னா, அப்போ தண்ணி இருந்தால் தான் ஒரு சில கொக்கோகோலா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வாட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கான சப்ளையும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸுமே நார்மலாக இருக்கணும். சப்ஸ்டியூட் நான் இப்போ கொக்கோகோலா இல்லைனா வி வில் சூஸ் சம் அதர் ஃபேண்டா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் சப்ஸ்டியூட்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு பொருள் மாற்றம் இருந்தது, அதுக்கான ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா நம்மள சூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிலையும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. புது விதமான திங்ஸ் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ கிளைமேட்டும் அதே மாதிரி இருக்கணும். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா நம்மளால் வாங்க முடியாமல் போகலாம். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், டேக்ஸ் பாலிசி இதெல்லாம் சேமாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கான அந்த சப்ளை ஃபங்க்ஷன் ஈக்குவலாக போகும். ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சப்போஸ் தட் த சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் குவான்டிட்டி சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் ப்ரைஸ் ஆர் குவான்டிட்டி சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 20 per price. ஸோ P is an independent variable. இண்டிபெண்ட் வேரியபிள்னால் மாற்றமே இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள். இப்போ நம்ம சப்ளை ஷெடியூல் வச்சு எப்படி நம்ம ஒரு சப்ளை ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ், P இஸ் ப்ரைஸ் அண்ட் சப்ளை இஸ் குவான்டிட்டி சப்ளைட். இப்போது எனக்கு ஒரு ரூபா இருக்கும்போது குவான்டிட்டி சப்ளைடு 20. 2 ரூபாய் இன்க்ரீஸ், ஒன்றுமே இன்க்ரீஸ் ஆகுதா, ஒன்றுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, எனக்கு அதே இன்க்ரீஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி சப்ளைடு 1 ரூபாய்க்கு இதோ பெர் ப்ரைஸ் 20 பெர் ப்ரைஸ். ஸோ 1 ரூபாய்க்கு எனக்கு 20 சப்ளை இருக்கும் குவான்டிட்டி சப்ளை. அது நம்ம 2 ரூபாவா, இன்னும் 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40, இன்னும் 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 60. ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ஷெடியூல்கான மீனிங். ஸோ சப்ளை கர்வ், இதை வச்சு நம்ம சப்ளை கர்வ்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சப்ளை கர்வ் இஸ் ஸோ ஈஸி லைக் டிமாண்ட் கர்வ். சப்ளை கர்வ் we have a downfall. ஸோ இந்த டயக்ராம் இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு டவுன்ஃபால் இருந்தது, ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆனால் நம்ம சப்ளை கர்வ் பார்த்தீங்கன்னா it is slopes, it doesn't slope upwards, it increases இல்லையா. ஸோ இட்ஸ் a பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது commodity X, இது ப்ரைஸ். ஸோ இங்கே எனக்கு 1 ரூபாய் இன்க்ரீஸ், 1 ரூபாய் இருக்கும்போது 20, அது 2 ரூபாவாக மாறும்போது 40. ஸோ இது இன்க்ரீஸாக போகுது இல்லையா, அதுதான் பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ இதுதான் சப்ளை கர்வ்.
The quantum supplied of commodity X is presented on the x-axis. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the point S such as ABC தான் வந்து supply curve, SS represents supply curve. ஸோ இங்கே என்ன ஆகியிருக்குன்னா commodity also increase ஆகிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட் தான், பட் பாசிட்டிவ் ஸ்லோப் என்னென்னா நெகட்டிவ், நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கர்வ் நெகட்டிவ் ஸ்லோப் இருந்தது, இப்படி ஸ்லோப் ஆச்சு. இது டி. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் சப்ளையை டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஸோ ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. கண்டிப்பாக ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி தான் ஃபஸ்ட்டு விஷயமே. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ். The supply of a commodity depends on not only on the price. ப்ரைஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, மற்ற ப்ராடக்ட்ஸ் அதுக்கான ரிலேட்டட் ப்ராடக்ட் அதர் கமாடிட்டிஸையும் இது பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமர்ஷியல் க்ராப்ஸ் லைக் காட்டன், ரைஸ், this may result in reduction in cultivation of food crops like paddy and so its supply. ஸோ ஒரு காட்டன் இதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரிடக்ஷன் இருந்ததுன்னா ஃபுட் கிராப்ஸ் பண்ணுறதுலேயும் பேடி, ஸோ ஃபுட் கிராப்ஸ் லைக் பேடிலேயும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். வென் த இன்புட் ப்ரைஸஸ் go up, this results in rise in cost and so supply will be affected. ஸோ ப்ரைஸஸுமே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இன்புட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மிஷின், நான் யூஸ் பண்ணுற மிஷின்னு அடுத்த ஒரு மிஷின் வாங்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து எனக்கு ஒரு 20,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம் எனக்கு அது. அதை நான் வந்து எதில் எனக்கு அஃபெக்ட் ஆகும்? கண்டிப்பாக என்னோடய சப்ளையில் அஃபெக்ட் ஆகும். So next, price expectations. The expectation over future prices determines the present supply. If a rise in price is anticipated in future, sellers tend to retain their produce for future sale and so supply in present market is reduced. For example, இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த கமாடிட்டிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் சப்ளை, ஸோ மார்க்கெட்டில் போய் பொருளை கொடுக்கறதுக்கான அந்த சப்ளையை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் அந்த ப்ராடக்டை போய் மார்க்கெட்டில் விடும்போது அவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அதனால் கரண்ட்டாக போயிட்டுருக்கிற மார்க்கெட்டில் அந்த ரிடக்ஷன் இருக்கலாம் ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி. வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ்ஸ், ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன்ஸ் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் சப்ளை லெவல் இன்க்ரீசஸ். கண்டிப்பாக ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆவரேஜ் காஸ்ட்டாக நம்ம வச்சுருந்தது டிக்ரீஸ் ஆகிட்டு சப்ளை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வர நம்மளுக்கு செலவுகள் கம்மியாக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். In agriculture, natural factors like monsoon, climate, etc. play a vital role. கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்ல vital role in determining the production level. ஸோ கண்டிப்பாக அந்த க்ராப்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் அ நியூ ரா மெட்டீரியல்ஸ். The discovery of new raw materials which are cheaper and of high quality tends to increase supply of the product. நியூ ரா மெட்டீரியல். ஸோ நான் இந்த 4 ஸ்டெப்பு பண்ணி தான் இந்த ரா மெட்டீரியல் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணுறேன்னா 2 ஸ்டெப்லேயே நான் ப்ரொடக்ஷனை பண்ணிட முடியும். அந்த மாதிரி ரா மெட்டீரியல் நியூவாக கொண்டு வர ப்ரொடக்ஷன் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் டேக்ஸ் அண்ட் சப்சிடிஸ்னால் மானியம் ஃபார் இன்புட்ஸ் அண்ட் கிரெடிட் பவர் இந்த மாதிரி நிறைய கொடுக்க வித்ட்ராயல் ஆஃப் சச் இன்சென்டிவ்ஸ் வில் ஹேம்பர் ப்ரொடக்ஷன். Taxes both direct and indirect will kill the ability and willingness to produce more. ஸோ இந்த மானியம் கொடுக்க நம்ம பொருள் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த இதுக்கு வரவே வராது ப்ராஃபிட். அண்டு டேக்ஸ் கட்ட நான் எனக்கு விற்றுட்டு வர அந்த பணமே நான் டேக்ஸுக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த firm. So when the goal of the firm is sales maximization or improving the market share, the supply of the product is likely to be higher. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணும், சேல் நல்லா பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோடய சப்ளையை நான் ஜாஸ்தி பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்மை நான் ஈடுகட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் சப்ளையை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have elasticity of supply.
ஸோ elasticity of supplyனா என்னென்னா, elasticity நம்ம ஆல்ரெடி we have seen in demand. ஸோ supply may be defined. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோ எனக்கு மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வர வர எனக்கு எவ்வளோ சேஞ்சஸ் வந்து சப்ளையில் இருக்கும், எவ்வளோ ரெஸ்பான்ஸ், டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரைஸில் மாறுறதுனால சப்ளையில் மாறும், இல்லை சப்ளையில் மாறுறதுனால ப்ரைஸில் மாறும், ஆர் பார்ட் ஆஃப் த செல்லர்ஸை பார்க்கறதுக்காக. ஸோ elasticity of supply is equal to proportionate change in supply. எவ்வளோ சேஞ்ச் சப்ளையில் சேஞ்ச் இருக்கிறதுனால ஆர் டிவைடட் பை proportionate change in price. ஸோ அது QSனா குவான்டிட்டி சப்ளை அண்ட் இது denotes a change. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டெல்டான்னு சொல்லுவோம். இதை டெல்டா denotes the change. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் elasticity of supply இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ 5 types of elasticity of supply இருக்குது. ஸோ இந்த 5 typesோட டயக்ராம் இங்கே இருக்குது, பட் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ். ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. ஸோ 3.13 டயக்ராமில் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை பற்றி பார்க்க போகிறோம். மீனிங் பார்த்துட்டு வரலாம். The coefficient of elastic supply is greater than 1. 1% change of a price of a commodity causes more than 1% change in the quantity supplied of the commodity. Relatively elastic supply அப்படின்னா என்னென்னா, எனக்கு 1% சேஞ்ச் இருந்ததுன்னா ப்ரைஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸில் வந்து 1%னா 2 rupees இன்க்ரீஸ் இருக்குன்னா, குவான்டிட்டி சப்ளைடில் வந்து 4 ரூபாய் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இது சேஞ்ச் வந்து டிக்ரீஸ்லேயும் நடக்கலாம், இது டிக்ரீஸ்க்கும் அப்ளிகபிள், இன்க்ரீஸ்க்கும் அப்ளிகபிள். தட் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிக் சப்ளை இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு இது ஈக்குவல் டு 1ன்னா எனக்கு ஒரே பர்சன்டேஜ் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து 2% இன்க்ரீஸ் இருக்குன்னா குவான்டிட்டி சப்ளைடும் 2% இன்க்ரீஸ், அதுவே 2% டிக்ரீஸ்னால் 2% டிக்ரீஸ். சேம் வில் ஹேப்பன் கான்ஸ்டண்ட்டாக. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக்னா நம்மளுக்கு 1% இன்க்ரீஸ் இருந்ததுன்னா லெஸ் தேன் 1% தான் சேஞ்ச் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1. 1% change in the price of a commodity causes a less than 1%. ஸோ ரொம்ப 1% கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் 1%னா 0.25 0.25%, 0.75% இவ்வளோ தான் சேஞ்ச் இருக்கும். 1%க்கும் கம்மி அப்படி இருந்ததுனா தான் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளைனா ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ சப்ளை நடந்துகிட்டே இருக்கும், என்ன தான் எனக்கு ப்ரைஸில் சேஞ்ச் இருந்தாலும் சப்ளை நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்கெட்ஸ், மில்க் இதெல்லாம் என்ன தான் ப்ரைஸ் சேஞ்ச் இருந்தாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்கான சப்ளை இருந்துகிட்டே தான் இருந்தாகணும். எல்லாருமே வாங்கக்கூடிய பொருள் அது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளைனா the coefficient of elasticity of supply is infinity. ஸோ எனக்கு ப்ரைஸ் 1% சேஞ்ச் இந்த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி காசஸ் இன்ஃபினிட். 1% சேஞ்ச் வந்து ரொம்ப நிறைய குவான்டிட்டி சப்ளைடில் சேஞ்சஸ் இருக்கும், அதுதான் இன்ஃபினிட். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கவர்னிங். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை இது பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி. Durable goods can be stored for long time, so the producers can wait until they get higher price. ஸோ ஒரு சில பொருட்களை வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு கூட நம்ம எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம அதை மார்க்கெட்டில் விடலாம். அதுவே பெரிஷபிள் கூட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர்ஸ், அந்த மில்க் பேக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு விற்றே ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் சப்ளை, யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை இருக்கும். ஸோ என்ன தான் ப்ரைஸில் சேஞ்ச் இருந்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நம்ம டெய்லி விட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு சில டியூரபிள்ஸை வந்து எடுத்து வச்சு எப்போ ப்ரைஸ் சேஞ்சு இன்க்ரீஸ்டில் இருக்கோ அப்போ விடலாம் வெளியே. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். when the production is subject to either constant or increasing returns, additional production and therefore increased supply is possible. So elasticity of supply is greater. Under diminishing returns, increase in output leads to higher cost.
ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணும் முதல்ல. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ செலவுகள் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட இது இன்க்ரீஸிங்காக எதிர்பார்ப்பேன். ஸோ எனக்கு சப்ளை வந்து இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் அடிஷ்னலாக கொண்டு வரேன்னா இன்க்ரீஸிங்காக இருக்கும். அதுவே நான் வந்து இன்க்ரீஸை வந்து அவுட்புட் காஸ்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அதுக்கான சப்ளை வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் கண்டிஷன். In large scale production with huge capital investment, supply cannot be adjusted easily. So elasticity of supply is lesser where capital equipment is less and technology simple, the supply is more elastic. Technical condition ரொம்ப important. ஸோ நான் வந்து என்னோடய இதில் வந்து ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்னோடய டெக்னாலஜி லெவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். என்ன தான் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் எனக்கு இல்லை நான் இருந்தாலும் என்னோடய டெக்னாலஜி லெவல் டிபெண்ட் பண்ணி தான் என்னோடய சப்ளை நடக்கும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் டைம் ஃபேக்டர். ஸோ டியூரிங் வெரி ஷார்ட் பீரியட் when the supply cannot be adjusted, elasticity of demand is very low. In short period, variable factors can be added and so supply can be adjusted to some extent. ஸோ ஷார்ட் பீரியடில் எனக்கு 4 சப்ளை வந்து குறைச்சோ இல்லை ஏற்றியோ இல்லை என்கிட்ட இருக்கிற ஃபேக்டர்ஸை நான் மாற்றியோ பண்ணுவேன். லாங் பீரியடில் இது நடக்காது. இன் லாங் பீரியட் ஈவன் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் ஹென்ஸ் சப்ளை இஸ் ஹைலி எலாஸ்டிக். ஸோ ஷார்ட் பீரியடில் எனக்கு ஒரு புது சப்ளை கொண்டு வந்து புது ஃபேக்டர் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் லாங் பீரியடில் நான் அந்த புது ஃபேக்டர் கொண்டு வந்து நான் சேர்த்து புது மிஷின் வாங்கி எல்லாம் பண்ணலாம். என்னோடய சப்ளை வந்து ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த வியூ டு fulfilling the demands of the consumers. Today consumption expands in variety of ways, hence production has to be necessarily expand in size and improve in quality. Production should also help in the determination of the price of factors so that the amount of the income generated be appropriately spent on the factors of production. So ப்ரொடக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் டிபெண்ட் பண்ணி நடக்கிறதே எதனால்னா கன்சியூமர்ஸ்க்காக. ஸோ இது நிறைய வெரைட்டி ஆஃப் வேஸில் நடந்துட்டுருக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன். ஸோ இதை நம்ம கன்சம்ஷன் நிறைய நடக்கிறதுனால ப்ரொடக்ஷனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சைஸ் அண்ட் வெரைட்டியில் நம்ம வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எவ்வளோ ஃபேக்டர்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாங்கிறத கூட நம்ம டிட்டர்மைன் பண்ணுற நிலைமைக்கு நம்ம இருப்போம். இதனால் இன்கம் நல்லா ஜெனரேட் ஆகும். அதை இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நான் செலவு பண்ணுவேன். இதுதான் ப்ரொடக்ஷனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எல்லா டாபிக். அண்ட் அகெயின் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு கான்செப்ட் தட் இஸ் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸில் காஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் நடத்திட்டேன் நான். காஸ்ட் அனாலிசிஸ் என்ன அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ்க்கு அப்புறமா வி ஹாவ் திஸ் காஸ்ட் கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நம்ம என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.